வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற சாப்டர் 8 டெசிமல்ஸ்ல எக்ஸசைஸ் 8.1 பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் exercise 8.1 first question. Write the following as numbers in the given table. So என்ன சொல்லியிருக்காங்க, டேபிளில் வந்து கொடுத்துருக்க பிக்சரோட நம்பர்ஸை வந்து அவங்க ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளேஸ் வேல்யூ டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் வந்து நம்பர்ஸை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க. ஏல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை டென்ஸ் இருக்கு? 3 டென்ஸ் இருக்குது, அப்படி தானே? 3 டென்ஸ் இருக்குது. ஸோ 100 பிளேஸில் என்ன வந்துடும்? 0 வந்துடும். ஒன்ஸ் எவ்வளவு இருக்குது? ஒரு ஒன்ஸ் இருக்குது. எவ்வளவு டென்ஸ் இருக்குது? 2 இருக்குது, அப்படி தானே? ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை தான் நீங்கள் வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு பாக்ஸில் எவ்வளோ பாக்ஸ் இருக்குது அதை பார்க்காதீங்க. மொத்தமாக எவ்வளோ பாக்ஸ் இருக்குது? டென்ஸில் வந்து 3 பாக்ஸ் இருக்குது. 1 2 3. ஒன்ஸ்கில் ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குது. அண்ட் 10th வந்து 2 பாக்ஸ் இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. அப்போ 100 பிளேஸில் 0 எழுதுவீங்க, ஏயோட ஆன்சர். 10th 3 இருக்குது, ஒன்ஸில் ஒரு நம்பர் இருக்குது, அண்ட் 10th 2 நம்பர்ஸ் இருக்குது. இதே மாதிரி பி பாருங்கள். பியில் 100ல் 1 இருக்குது, 10th 1 இருக்குது, ஒன்ஸ் வந்து இல்லை. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் நம்ம 0 போட்டுருணும். அண்ட் 10th பிளேஸில் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 4 இருக்குது. ஸோ 4 போடும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஏயோட ஆன்சர் அண்ட் பியோட ஆன்சர். 10th அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு சில பேருக்கு இது புதுசாக இருக்கும். 10th அப்படின்னா 1/10, அதுதான் வந்து 10th அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் 0.1. நம்ம டெசிமலுக்கு அப்புறம் போடுவோம்ல, அந்த வேல்யூ தான் 10th வேல்யூஸ். ஓகேவா? 0.1 0.3 0.5 அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூஸை தான் 10th வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Write the following decimals in the place value table. Place value table-ல இந்த வேல்யூஸை வந்து டெசிமல் வேல்யூஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. டெசிமல் வேல்யூஸ்னால் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். பாயிண்ட் வச்சு வர வேல்யூஸ் தான் வந்து டெசிமல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏல பாருங்கள் 19.4, பியில் வந்து 0.3, சியில் 10.6, டியில் 205.9. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? பாயிண்ட் வந்துருக்கு. அப்போ இது எல்லாமே என்ன வேல்யூஸ்? டெசிமல் வேல்யூஸ். இதுதான் இப்போது பிளேஸ் வேல்யூ டேபிளில் வந்து நம்ம எழுத போகிறோம். நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நம்மளுடைய டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எழுதியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஹண்ட்ரட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வந்து 19.4. 19.4ல் வந்து எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் இருக்குது? ஹண்ட்ரட்ஸே இல்லை, அப்படி தானே? அப்போது நம்ம 100 பிளேஸில் என்ன போட்டுடலாம்? 0 வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் வேல்யூவில் என்ன இருக்கு பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் டென்ஸ். அப்போ டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. அப்போ டென்ஸ் பிளேஸில் நம்ம என்ன போட்டுடலாம்? 1 போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்கு? 9 இருக்கு. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் நம்ம 9 போட்டுடலாம். நெக்ஸ்ட் டென்த்னா நான் என்ன சொன்னேன்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ தான் 10th பிளேஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கு? 4. அப்போ 10th என்ன போடணும்? வேல்யூ 4 வந்து போடணும். நெக்ஸ்ட் பி 0.3. 0.3ல எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் இருக்குது? ஹண்ட்ரட்ஸே இல்லை. ஸோ 100 இருக்க இடத்துல நம்ம 0 போட்டுடலாம். நெக்ஸ்ட் டென்ஸில் எவ்வளோ இருக்குது? எதுவுமே இல்லை. ஸோ 0 போட்டுடலாம். ஒன்ஸ் இருக்கா? ஒன்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 0 தான் இருக்குது. ஸோ நம்ம 0 வந்து போட்டுடலாம். 10th என்ன வேல்யூ இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இருக்குது. ஸோ 10th கீழே என்ன போட்டுருங்க? 3 வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் 10.6. ஸோ இதில் ஹண்ட்ரட்ஸ் இருக்கா? இல்லை. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்ஸ் டென்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் இல்லை. அப்போது 100 கீழே நம்ம என்ன போட்டுடலாம்? 0 போட்டுடலாம். நெக்ஸ்ட் டென்ஸில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 1 போட்டுடலாம். ஒன்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 0 தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக 0 போட்டுடலாம். நெக்ஸ்ட் 10th என்ன வேல்யூ இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்குது. 6 டென்ஸ் இருக்குது. அப்போது 6. ஸோ அதே மாதிரி டி கொஸ்டின் பாருங்கள். 205.9. ஸோ இதில் இப்போ எத்தனை 100 இருக்குது?
200 இருக்கு. அப்போ 2. நெக்ஸ்ட் டென்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 0 இருக்கு. அப்போ நீங்க 0 வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 5 இருக்கு. அப்போ 5. 10th என்ன வேல்யூ இருக்கு? பாயிண்ட்க்கு அப்புறம் 9 இருக்கு. ஸோ 9 வந்து நீங்க போட்டுடலாம். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி டெசிமல் வேல்யூவை பிளேஸ் வேல்யூ டேபிளில் வந்து போடுறதுன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அப்போது செகண்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி வந்து ஆன்சர் எழுதணும் ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் வேல்யூ டேபிள் வந்து போட்டுருங்க. 100, 10s, 1s, 10th போட்டு நம்மளோட டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் ஒரு காலமில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்மளோட ஆன்சர்ஸை கரெக்டாக எது கீழே வருமோ அது கீழே எழுதிருங்க. இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் டெசிமல்ஸ். ஸோ ஒவ்வொன்றையுமே வந்து டெசிமலில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7/10. நான் வந்து 10த்னாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூஸை தான் வந்து 10th வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. 7/10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10த்னா என்னன்னா 1/10. அப்போ 2/10னா 2/10, 3/10னா 3/10. நமக்கு ஏ ஆப்ஷன் என்ன? 7/10. அப்போ 7/10. 7/10 which is similar to 0.7. அதான் நான் சொன்னேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 போடுறதா வந்து என்ன சொன்னேன், 10th வேல்யூ அப்படின்னு சொன்னேன். So 7/10 which is equal to 0.7. Next 2 10s and 9 10th. நல்லா பார்த்துக்கோங்க, 2 10s and 9 10th. 2 10sனா என்ன? 2 into 10, 20. 20 plus 9 10th. 9 10thனா 9/10. அப்போ 9/10 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 0.9 கிடைக்கும். 20 plus 0.9 20.9. அதே மாதிரி சி 14.6. ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாகவே எழுதிடலாம். 14.6. பாயிண்ட்னா என்னன்னா நம்ம புள்ளி வைக்கிறோம்ல, அதுதான் வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 14 நம்ம எல்லாருக்கும் எழுத தெரியும், 14. அடுத்து என்ன இருக்கு? பாயிண்ட். ஸோ ஒரு புள்ளி வச்சிருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 6. ஸோ 6 எழுதிருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து டி 100 and 2 10s. 100 1 into 100 plus 2 into 1. 1 into 100 என்ன? 100 plus 2 ones, 2 1. அப்போ என்ன? 2. இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? டெசிமலில் நம்ம எப்படி எழுதணும்? டெசிமல் எப்போவுமே பாயிண்ட் வச்சு தான் எழுதணும், அதை மறந்துடாதீங்க. டெசிமல்னாலே பாயிண்ட் இருக்கிறது தான் நம்ம டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆனால் இங்கே 102 கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன டெசிமல் எப்படி எழுதணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 போட்டு எழுதணும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்டீஜர் வேல்யூ கிடைச்சிருக்கு 102ன்னு. அதை நம்ம எப்படி டெசிமல் எழுதணும்? 102.0. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த வேல்யூ நமக்கு கிடைக்காதனால நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இ 600.8. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? 600 எழுதணும். அடுத்து என்ன பண்ணணும்? பாயிண்ட்னு சொன்னால் புள்ளி வைக்கணும். அடுத்தது 8. அப்போ 8 போடணும். அப்போ 600.8. இப்போ உங்களுக்கு இந்த 3 கொஸ்டினில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 3 கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒரு குயிக் ரீகால் கொடுக்குறேன். டெசிமல்ஸ் அப்படின்னா என்னன்னா, டெசிமல் வேல்யூஸ் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து நீங்கள் பாயிண்ட் வச்சு எழுதுனீங்கன்னா அதான் வந்து டெசிமல் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1.2, 1.3, 1.4 எனிதிங், ஒரு பாயிண்ட் இருந்துச்சுனாலே அது வந்து என்ன வேல்யூ? டெசிமல் வேல்யூ. ஸோ அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு பிளேஸ் வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும், எப்படி வந்து பிளேஸ் வேல்யூஸ் பார்க்கணுன்னு. நம்ம வந்து எப்படி பிளேஸ் வேல்யூஸ் பார்ப்போம்? ரைட் டு லெஃப்ட் வந்து பார்ப்போம். 1s, 10s, 100, 1000, 10,000 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி டெசிமலில் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ என்ன பிளேஸ்ன்னு சொல்லுவோம்னா 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 10th, TENTH, 10s இல்லை 10th. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படி டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு இந்த 3 ப்ராப்ளம்லேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக டெசிமல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.